Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள சேதமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைத்துத் தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மழவராயநல்லூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மற்றும் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர் வழங்கிடும் விதத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த நீர்த்தேக்க தொட்டி கடந்த 2 வருடங்களாக சேதமடைந்துள்ளதாகவும் குடிநீர் கடும் துர்நாற்றத்துடன் வருவதாகவும் மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த நீர்த்தேக்க தொட்டி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் புதிய நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டும் என செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் செயல்படாத திமுக அரசு அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் தீப்பந்தம் ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் நகராட்சிக்குட்பட்ட மாதையன்குட்டை 30வது வார்டு ராஜாஜி நகரில் தெரு விளக்குகள் பழுதடைந்து கடும் இருள் சூழ்ந்து இருப்பதால் அப்பகுதியில் நடந்து செல்ல பெண்கள் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதிகாரிகளை கண்டித்து கையில் தீப்பந்தம் ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து திமுக வார்டு கவுன்சிலர் வேலுச்சாமியிடம் முறையிட்டதற்கு அவர் பெண்களை இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் தாராபுரத்திலிருந்து கரூர் செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக நிர்வாகிகள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதில் அலட்சியம் காட்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்பேத்கர் நகர்ல தண்ணி நல்ல தண்ணி 3 மாசம் ஆச்சு. நாங்க எல்லாம் இல்லாத மக்களுக்கு விலைக்கு வாங்கி தான் குடிக்கிறோம். 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஒரு கூட 2 கூட வருது, அதுக்கு மேல வரல. இப்போ ஒரே கூட தண்ணி வச்சு நல்ல தண்ணி நின்று போச்சுங்க. இதே 3 மாசத்துக்கு நாங்க இதே பஞ்சாயத்து ஓட்ட குட்டாட்டிட்டே இருக்கிறோம். இப்படி பண்ணிட்டு குடத்துல உட்காந்துட்டே இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி சொல்லி எங்களுக்கு சந்தில ஒரு நல்ல தேங்க கொண்டு கட்ட சொல்லிடுங்க. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்ற சீவல் சரகு பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் மீது வக்கம்பட்டி ஜெயினி கல்லூரி அருகே மாடு ஏற்றி வந்த லாரி மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் மதன்குமார் லாரி சக்கரத்தில் சிக்கி கால் துண்டாகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குமாரக்குடி கிராமத்தில் உள்ள குளத்தில் தேங்கியுள்ள தண்ணீர் நிறம் மாறி கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குளம் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத நிலையில் ஆகாய தாமரைகள் அதிகளவில் சூழ்ந்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக கூறப்படுகிறது. மேலும் குளத்தில் இருந்து தண்ணீர் வெளியேறும் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் குளத்தின் தண்ணீர் நிறம் மாறி துர்நாற்றம் அதிகமாக வீசுவதால் சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் அப்பகுதி பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இனியும் காலதாமதம் செய்யாமல் குளத்தில் உள்ள தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்னை நார் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஜெயமங்கலம் பகுதியில் தேங்காய் மட்டையில் இருந்து நார் பிரித்தெடுத்து கயிறு தயார் செய்து வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பிரித்தெடுக்கப்பட்ட தென்னை நார் கொட்டி வைக்கப்பட்ட பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் சுமார் 5 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மோட்டார் பம்ப் செட்டில் ஒயர் பீஸ் கேரியர்களை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் அவலம் தொடர்கிறது. களியங்குப்பம் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட மோட்டார் பம்ப் செட்டுகளில் ஒயர் மற்றும் பீஸ் கேரியர்களை மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக திருடி வருகின்றனர். ஒயர்களில் உள்ள காப்பர் கம்பிகள் மற்றும் பீஸ் கேரியர்களில் உள்ள காப்பர் பட்டைகள் பீஸ் கேரியர்களை உடைத்து திருடி செல்லப்பட்டுள்ளன. இதனால் ஒவ்வொரு விவசாயிக்கும் சுமார் 50,000 ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றி பல முறை புகார் கொடுத்தும் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒயர் கேரியல் பம்பு எல்லாத்தையும் அறுத்து திருடி தூக்கிட்டு போடுவாங்க. இது வருஷத்துக்கு 2-3 ட்ரிப் செய்யறாங்க. ஒரு 4-5 கொட்டா எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் எல்லா விவசாயிகளும். இதுக்கு போலீஸ்ல புகார் கொடுத்தாலும் போலீஸ் பாக்குறாங்க, எதுவுமே அதுக்கான கண்டுக்க மாட்டாங்க சார். எதுவுமே இதோட 2வது சிங்கிள் அறுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிங்கிளுக்கு 50,000 ரூபாய் தாண்டி போயிடுச்சு. இப்போ இந்த வருஷம் கேரியெல்லாம் உடச்சி ஒயரிங் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது காவல்துறை அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணோம்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அடையாளம் தெரியாத நபர் அரசு பேருந்து மீது கல்வீசி கண்ணாடியை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மாம்பாக்கம் கூட்ரோடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் பேருந்தின் பின்பக்க கண்ணாடி மீது கல்வீசி தாக்கியுள்ளார். இதில் பேருந்தின் கண்ணாடி உடைந்து சேதமானது. இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்வீச்சில் ஈடுபட்ட இளைஞரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் வரதாபுரம் கிராமத்தில் மின்சார வாரியத்தின் அலட்சியத்தால் மின்சாரம் தாக்கி இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். லோகேஸ்வரி என்பவர் வீட்டின் மாடி அருகே இருந்த மரத்தில் எலுமிச்சை காயை பறித்தபோது அருகில் சென்ற மின்கம்பியில் கைப்பட்டதில் அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். 110 kV திறன் கொண்ட மின்கம்பியை அகற்ற வேண்டுமென பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என லோகேஸ்வரியின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து லோகேஸ்வரியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 70 வயது மூதாட்டியை திமுக பிரமுகரான மகனே மோசடி செய்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் போஸ். இவருக்கு பஞ்சவர்ணம் பாகியம் என்ற 2 மனைவிகள். இதில் பாகியத்தின் மகன் சத்தியமூர்த்தி திமுக கவுன்சிலராக உள்ளார். போஸ் இறந்த பின் சத்தியமூர்த்தி பஞ்சவர்ணத்திடமிருந்து 250 பவுன் நகை, லட்சக்கணக்கான பணம், கடைகள், வீடுகள் ஆகியவற்றை அபகரித்து மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பஞ்சவர்ணமும் அவரது மகனும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கண்ணீருடன் புகார் அளித்தனர். இதை கண்ட பொதுமக்கள் தலைமை எவ்வழியோ தொண்டனும் அவ்வழி என விமர்சிக்கின்றனர். என்னைய நகையும் பணத்தையும் பிடிங்கிக்கிட்டு பேங்கில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீடு எனக்கு இப்போ புரிசை எழுதி கொடுத்த வீட்டையும் என்னை இருந்துக்கிட்டு என்னை விரட்டி ரோட்டில் விட்டுட்டாப்புல, எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்டு ரோட்டில் விட்டுட்டாப்புல என்னைய. நான் இப்போ ரோட்டில் திருறேன், கஞ்சிக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு திருறேன். குரல் மட்டும் வர்றேன், ரொம்ப அட்லூயம் தாங்க முடியல. நாங்களும் உயிருக்கு பதறித்தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து உயிருக்கு பதறித்தான். அதாவது நான் ஏற்கனவே நான் காரை எடுத்து கொண்டிருக்கேன், என்னால் என்ன வேணாலும் செய்வேன், திமுக கவுன்சிலர் இருக்கேன், உங்களால் என்ன செய்ய முடியும், எல்லாருமே என் பாக்கெட்டில் அப்படின்னு கொள்ள மாட்டேன். எல்லாமே போச்சரி பாருங்கள், எல்லாமே போச்சரி. அம்மாவை டைப்ஸுங்கிறது போச்சரி. பேங்கில் வாங்க எங்கள் கையெழுத்து பூரா போட்டு பணத்தை எடுத்துருக்கேன். பல கோடி எடுத்து எங்களை மோசடி பண்ணி எங்களை மிரட்டான். நாங்கள் வழி இல்லாமல் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் உயிர் பயந்து பதறித்தான் நாங்கள் வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரி கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விவசாய நிலத்தில் கால்வாய் அமைத்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆரணி டவுன் வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஆரணி தாலுகா விவசாயிகளுக்கான மாதாந்திர குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் அகராபாளையம் கிராமத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஏரி கால்வாய்களை தூர்வாரி சீரமைத்ததில் விவசாய நிலத்தில் கால்வாய் அமைத்துள்ளதாக குற்றம் சாட்டினர். அதேபோன்று புலவன்பாடி கிராமத்தில் உள்ள ஏரியில் நீர்ப்பாசன ஏரி கால்வாய் சீரமைப்பதற்காக அடிக்கல் நாட்டியும் எந்த பணிகளையும் மேற்கொள்ளாமல் உள்ளதாக சாடினர். மேலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த டிஎன்சி நேரடி நெல் கொள்முதலுக்கு நெல் எடுத்துன்னு போனேன். 1 கிலோவுக்கு 1 ரூபா அப்படின்னு நான் 5000 கிலோ போட்டேன். 5000 ரூபாய் என்கிட்ட வாங்கிக்கின்னு அப்புறம் தான் எனக்கு பில் கொடுத்தாங்க. இந்த பணம் வந்து பில்லு கொடுக்குறேன்னா பில்லுலாம் தரமாட்டோம், இது கமிஷன் மாதிரி வாங்கிக்கிறாங்க. அது எப்படி, எந்த விதத்தில் நியாயம்? செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியில் அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கழுக்குன்றத்தை சேர்ந்த 3 ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்ற ஆட்டோ ஓட்டுநர்களை பயணிகளை ஏற்ற விடாமல் அவர்கள் மட்டும் மீண்டும் மீண்டும் ஏற்றிச் செல்வதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் மற்றும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் ஒருதலைபட்சமாக செயல்படுவதால் மற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையத்தில் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செயல்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மது போதையில் போலீஸ் அதிகாரி லிப்ட் கொடுத்தவரின் ஹெல்மெட்டை பறித்துக்கொண்டு ஓட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்தைக்கொண்டான் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மது போதையில் ஒருவர் தான் ஒரு காவல்துறை அதிகாரி என்று கூறி லிப்ட் கேட்டு ஏறியுள்ளார். பின்னர் திடீரென ஹெல்மெட்டை பிடித்து இழுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த போக்குவரத்து காவலர் விசாரித்ததில் மது போதையில் இருந்தவர் போலீஸ் அதிகாரி என்பதும் அவர் சிவகாசியை சேர்ந்த முருகன் என்பதும் தெரியவந்தது. மேலும் மதுபோதை ஆசாமி போக்குவரத்து காவலரையும் தகாத வார்த்தைகளால் பேசிய நிலையில் போலீசார் அவரை எச்சரித்து அனுப்பினர்.